வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை கதையில சோழனும் வானதியும் கார்ல போயிட்டு வராங்க. கார்ல போயிட்டு பேசிட்டு வரும்போது கடை வந்துருது. உடனே இறங்குறாங்க. இறங்குனதும் வானதி வந்து பாண்டி கிட்ட பார்த்து கேட்குறாங்க, என்ன பாண்டி, உங்க அண்ணன் கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா? ஒரே அட்வைஸா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சோழன் வானதியை பார்த்து, ஹே ஹே ஹே, நான் எங்க உனக்கு அட்வைஸ் பண்ணேன்? உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே நான் பாண்டி கிட்ட பேசினேன். ஆனா அவன் உன்னை பத்தி ஒரு தப்பு கூட சொல்லலம்மா. ஆனா நீ அவனை பத்தி பக்கமா சொல்ற. டே பாண்டி, என்னால தாங்க முடியலடா. இவ ரொம்ப பேசுறாடா, பேசுனதையே பேசுறாடா. நீ அன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது யோசிச்ச நீ வரமாட்டேன்னு. ஆனா அது அப்ப எனக்கு புரியல, இப்பதாண்டா புரியுது நீ பண்ணது சரின்னு சொல்லிட்டு. ஏதோ அண்ணனா இருக்கிறோமே, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இவங்கள சேர்த்து வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் முடியலடா சாமி. பாண்டி, நீ இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உடனே வானதிக்கு கோவம் வந்து, பாண்டி என்ன நீ இப்படி தான் யோசிச்சியா? எனக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வரலையே, இதுதானா? அப்போ நீ என்னை கழட்டி விட நினச்சியா? நீ வரலன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி பைத்தியமாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கத்துறாங்க. இல்லை வானதி, அதெல்லாம் இல்லை வானதி. நான் வந்து பொண்ணு பார்க்க வரதான் யோசிச்சேன கண்டி. ஆனால் உன்னை பிடிக்கலன்னு நினச்சிலாம் நான் நினைக்கல வானதி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. இல்லை இல்லை, அவர் சொல்கிறது தான் கரெக்டு. நீ வந்து போதும் பாண்டி, வாயை மூடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. உடனே பாண்டி வந்து சோழனை பார்த்து கேட்குறாரு, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சோழன் வந்து, ஏ பாண்டி, இவ செட்டே ஆக மாட்டாடா. நானும் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் இவ உன் மேலே 1,00,00,000 குறை சொல்கிறா. என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் காதுலையே போட்டுக்க மாட்டேன்றாடா. யோசிச்சு முடிவு பண்ணு. ஆனால் இவ வந்து நம்மளை பிரிச்சிருவாடா. சரி சரி, நான் வரேன், யோசி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்புறாருங்க. சேரன், சோழன், அவங்க அப்பா நடேசன் 3 பேரும் பேங்க்குக்கு போகிறாங்கங்க. அவங்க வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறதுக்கு பேங்க் ஆஃபீஸர்கிட்ட வந்து பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்கங்க. அவர் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு என்ன கேட்குறாருன்னா, இது வந்து பத்திரம் போல் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உயில் மாதிரி இருக்கேன்றாரு. ஆமாங்க, இது உயில் தாங்க, எங்கள் அப்பா பேரில் இந்த வீடு எழுதி வச்ச உயிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. உடனே பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, உயிலை வச்சுலாம் லோன் தர முடியாது. இந்த உயிலை வச்சு நீங்கள் உங்கள் அப்பா பேரில் டாக்குமெண்ட்டாக பத்திரமா எழுதுங்க. அதுக்கு நிறைய செலவாகும். அதை எழுதி மாற்றிட்ட பிறகு நீங்கள் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பே ஸ்லிப்பு இதை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு எவ்வளோ லோன் கிடைக்குமோ நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. உடனே வெளியே வந்து பேசுகிறாங்க. லோன் கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது, என்னடா பண்ணுறது இப்போ சோழா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. அதுக்கு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய், ஏதோ நீங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டு திறமையாக பேசி லோன் வாங்குவீங்கன்னு பார்த்தா இப்படி வந்துட்டீங்க. பேசாமல் உயில் என் பேரில் தானடா இருக்குது, எனக்கு ஏன்டா அவன் லோன் தரமாட்டேன்றான்? நான் போய் பேசுகிறேன்டா உள்ளன்னு குதிக்கிறாரு. பாப்பா வாப்பா, நீ எல்லாத்தையும் கெடுத்துறாதப்பா, அதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்லப்பா, வாப்பா அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததும் வீட்டிலங்க நிலா வந்து சோறு செஞ்சிட்ருக்காங்க. சோறு செஞ்சிட்ருக்கும்போது அவங்களுக்கு வெடிக்கவே தெரில. அந்த நேரம் பார்த்து பாண்டி வராரு. என்னங்க பண்ணுறீங்கன்றாங்க. இல்லை, சாப்பாடு செய்யலான்னு நினச்சேன் பாண்டி, எனக்கு சோறு வெடிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வாங்க, நான் வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டி வெடிக்கிறாருங்க சாப்பாடை. வெடிச்சிட்ட பிறகு, ஆமாம் பல்லவன் எங்கன்னு கேட்குறாரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் அவங்ககிட்ட பேசலல்ல, அதான் மனசு கஷ்டமாக இருக்கான். இப்போத்தி பசங்கள்லாம் இந்த வயசில் எதனா ஒன்றுனா அப்செட் ஆயிடுறாங்க, அதனால் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டி உள்ளே போயிட்டு பல்லவனை பார்த்து கேட்குறாரு, ஏய், காலேஜுக்கு போகலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டதும் அண்ணன் பேசுனதும் ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாருங்க பல்லவன். சாரிண்ணே, நான் இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேனே அப்படின்றாரு. சரி சரி, இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாத, அதுக்குன்னு காலேஜுக்கு போகாமல் இருக்காதடா. நடந்ததெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருந்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாருங்க தம்பிக்கு. தம்பியும் அட்வைஸு, அவருடைய கருத்து எல்லாம், அவருடைய மனசு கஷ்டம்லாம் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா
சேரன் சோழன் எல்லாருமே பாண்டி எல்லாருமே வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சேரன் கேட்குறாரு சோழனை பார்த்து, சோழா நம்ம பணத்துக்கு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேரம் வந்து நிலா வராங்க. அண்ணன் என்னண்ணே எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க. இல்லைப்பா பேங்க்குக்கு போனோம்ப்பா, நாங்கள் அங்கே லோன் கேட்டோம், நம்ம வீடை வச்சுட்டு அவங்க லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா, அது பத்திரமா மாத்திரமாப்பா உயில அப்படின்னு சொல்கிறாரு சேரன். உடனே நிலாவும், அண்ணன் எதுக்குண்ணே பணம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் நிறைய ரிஸ்க் இருக்குண்ணே, நான் வந்து நிறைய கம்பெனியில் வேலை கேட்டிருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடச்சிரோண்ணே, அதுவே எனக்கு போதும், வேண்டாண்ணே இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா நிலா இது நல்ல வாய்ப்பு, இதை விட்டாலும் இது என்ன 5 லட்சம் தானே கேட்குறாங்க, அது கூட நம்மளால் தர முடியலையேப்பா, ஆனால் நம்ம வந்து சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லையேப்பா, எங்களுக்கு சேர்த்து வச்சுருந்தா இன்னைக்கு நம்ம அந்த காசை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே பாண்டி வந்து சொல்கிறாரு, அண்ணன் வீடு என்னென்ன அடமானம் வைக்க முடியலன்னா என்ன, வேறு வேறு வழியில் நம்ம ரெடி பண்ணலான்னு பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. இப்படி தாங்க இந்த கதை முடியுது. நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, பை பாய், வணக்கம்.